எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா EFTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வில் கமென்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. EFTA அப்படின்னா அதில் 4 நாடுகள் வந்து இருப்பாங்க. லீச்சஸ்டெயின் அப்படிங்கிற கண்ட்ரி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்ட், அடுத்தது நார்வே, அடுத்தது வந்து ஸ்வீடன். இந்த 4 நாடுகளும் சேர்ந்தது தான் இந்த EFTA அப்படிங்கிற அமைப்பு. அந்த அமைப்போட நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அது எப்ப நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா October 1, 2025 இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அடுத்தது, The archaeological excavation site of Marungur is located in கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மருங்கூர் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி தளம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். தென்பெண்ணை ரிவர் ரன்ஸ் நார்த் ஆஃப் மருங்கூர் அண்ட் வடவேளார் ரன்ஸ் சவுத் ஆஃப் மருங்கூர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மருங்கூருக்கு வடக்கே பாத்தீங்கன்னா தென்பெண்ணையும், தெற்கே பாத்தீங்கன்னா வெள்ளாறு அப்படிங்கிற நதியும் ஓடுது. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா, potsherds with தமிழ் பிராமி inscriptions are found in மருங்கூர். மருங்கூரில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட பானை ஓடுகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். ஹிந்து பேப்பர்ல மருங்கூரை பத்தி ஒரு பேஜுக்கு ஆர்டிகல் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. சரியா? 12 graffiti bearing potsherds resembling in the signs were also excavated in மருங்கூர். சிந்துவெளி அடையாளங்களை ஒத்த 12 கிராஃபிட்டி கொண்ட பானை ஓடுகளும் மருங்கூரில் தோண்டப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, ரோடிஸ் இந்தியா இனிஷியேட்டிவ் இஸ் லான்ச்டு ஃபார் விச் ஆர் த ஃபாலோயிங் அனிமல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரோடிஸ் இந்தியா முயற்சி பின்வரும் எந்த விலங்கிற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைனோஸ். ஓகேவா? ரைனோஸ்க்காக தான் தொடங்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது, இன்டர்நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் ஹெரிடேஜ் கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச கையெழுத்து பிரதி பாரம்பரிய மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ டெல்லியோட பாரத் மண்டபம் அப்படிங்கிற பகுதியில் நடக்க போகுது. மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2003 வந்திருக்கும். சரியா? நேஷனல் மேனுஸ்கிரிப்ட் மிஷன் அப்படிங்கிறது 2003 வந்திருக்கும். இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு கியான் பாரதம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் வரப்போகுது. ஓகேவா? கியான் பாரதம் மிஷன் இது 2025 வந்திருக்கும் நமக்கு. சரியா? அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது வரப்போகுது. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.